ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா ஊரக தொகுதி எம்எல்ஏ பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு அடிவாரத்தில் பேட்டி. ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாண் கருவூரின் வழிகாட்டுதலின்படி தமிழகத்தில் உள்ள 6 முக்கிய முருகன் கோவில்களில் வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த சடங்குகள் நடத்தப்பட்டன. இது நமது ஆயுத படைகளுக்கு ஆன்மீக ரீதியில் ஆதரவளிக்கும் மற்றும் இந்தியாவின் இராணுவ வலிமையை உலகிற்கு அடையாளப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் போன்ற பதற்றமான எல்லைப் பகுதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள நமது வீரர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பும் வலிமையும் அவசியம் என்று ஸ்ரீ பவன் கல்யாண் கருவூலம் வலியுறுத்தினார். தேசம் முதலில் வரும் அரசியல் மற்ற அனைத்து பின்பற்றப்படும் என்ற நம்பிக்கையை அவர் எப்போதும் பேணி வருகிறார். தேசியவாதத்தின் இந்த உணர்வு இந்த முயற்சிக்கு வழிகாட்டியது. அண்மையில் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் அப்பாவிகள் தங்கள் மதத்தின் அடிப்படையில் கொல்லப்பட்டது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்தின் கொடூரமான செயலாகும். இந்தியா வலிமையுடனும் தெளிவுடனும் பதிலளித்தது. பாகிஸ்தான் போர் நிறுத்தம் பற்றி பேசினாலும் அதன் நடவடிக்கைகள் வஞ்சகத்தை காட்டிக் கொடுத்தன. நமது படைகள் உறுதியான மற்றும் பொருத்தமான பதிலை அளித்தன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியது போல் ஆபரேஷன் சித்தூர் தொடர்கிறது. நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நமது ஆயுதப்படைகள் மற்றும் தேசிய தலைமைக்கு ஆதரவாக ஒன்றுபட வேண்டும் என காக்கிநாடா ஊரக தொகுதி எம்எல்ஏ பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அடிவாரம் தண்டபாணி நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் பேட்டி அளித்தார். Kakinada Rural, Venkateswara Rao alias Nanaji from Janasena Party from Andhra Pradesh. In the line where the directions as given by the Janasena Party leader and President Andhra Pradesh Deputy and also Deputy CM Andhra Pradesh Sri Pawan Kalyan Garu, prayers were offered at the six prominent Murugan temples in Tamil Nadu. The main is these rituals were conducted as a part of Operation Sindoor, an initiative aimed at spiritual supporting our armed forces and symbolically showcasing Indian military strength to the world. Sri Pawan Kalyan Garu implies that divine protection and strength are essential for the soldiers, especially for those deployed in the sensitive borders regions like Jammu and Kashmir, Punjab, Rajasthan and Gujarat. He has always maintained the belief on the national come first politics and other everything else follows. The spirit of nationalism guided the integrity. The recent terror attack in Palagram, where innocent tourists are killed based on the religion, was a cruel act of Pakistan-sponsored terrorism. India responds with strength and clarity. Despite Pakistan talk of ceasefire, its action betrayed deceit, and our forces gave firm and fighting reply. As stated by Prime Minister Sri Narendra Modi Garu, Operation Sindoor is ongoing. It's not stopped, it's ongoing. And we must all stay alert and united in support of our armed forces and the national leadership of Narendra Modi ji and also protected like Janasena Party President Pawan Kalyan ji. On behalf of that, we have visited here to Velmurugan. Blessings to our armed forces and our Indian National Union. भारत माता की, भारत माता की, भारत माता की।